மக்களே, இன்னைக்கு நம்ம ஸ்பைசியான செட்டிநாட் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த செட்டிநாட் குவிசைனில் எல்லா ரெசிபீஸுமே எல்லா மசாலாஸுமே ரொம்ப யூனிக்கான இருக்குங்க. அவங்க ஸ்டைல் ஆஃப் குக்கிங்கும் ஒரு வித்தியாசமான ஒரு குக்கிங்காக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக மசாலா ரெடி பண்ணி பக்காவாக ஆத்தென்டிக்காக சூப்பராக செய்வாங்கங்க. நானும் அதே மாதிரி தான் இன்றைக்கி சிக்கன் செட்டிநாட் செஞ்சுருக்கேன். வீட்டில் ஃபுல் ரெசிபி பார்த்துட்டு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இந்த மசாலாஸ் ரெடி பண்ணுறதுக்கு கடாயில் ஒரே ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டோங்க. பெப்பர், சோம்பு, சீரகம், மல்லி, ரெட் சில்லி, அன்னாசிப்பூ, பட்டை, கிராம்பு, பொட்டுக்கடலை, கேஷ்யூ, கசகசா இதெல்லாம் ஒரு டீஸ்பூன் எடுத்து வதக்கிக்கோங்க. நல்லா வறுத்ததுக்கப்புறம் தேங்காய், ஒரு மூடி தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிபி இந்த இன்க்ரீடியன்ஸில் மல்லி மட்டும் 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட நல்லா டேஸ்ட்டாக ஃப்ளேவர்டாக இருக்குங்க. இது வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் இதை கூல் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி தனியாக வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம கிரேவி செய்கிறதுக்கு தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அடுத்தது சோம்பு, சீரகம், பட்டை, பிரிஞ்சி இலை, ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் லைட்டாக அதை வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம். இந்த செட்டிநாட் குவிசைனில் சின்ன வெங்காயம்ன்றது ஒரு மேஜரான பாட்டுங்க. எல்லா ரெசிபீஸ்லையும் அவங்க வந்து மேக்ஸிமம் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. இந்த சின்ன வெங்காயம் வதங்கும்போது கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி போட்டிருக்கேன். இதையும் அது கூட வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி 2 சைஸு பெரிய சைஸு தாங்க, அதையும் வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் இந்த டைமில் உப்பு போட்டுக்கோங்க. இந்த உப்பு அது கூட சேரும் போது மசாலாஸும் கிரேவி மேக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ப்ளஸ் சீக்கிரமாக வதங்கிறதுக்கும் ஹெல்ப்பாக இருக்குங்க. அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அப்புறம் மசாலாஸ் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இது 2த்தையுமே ஆட் பண்ணிக்கிட்டு சிக்கனை போட்டுக்கோங்க. 1 kg சிக்கன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட்டும் நல்லா நீங்கள் வந்து ஃபுல்லாக சிக்கன் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணி வைங்கங்க. இந்த சிக்கன் நீங்கள் இந்த பேஸ்ட்டில் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கிரேவியாக நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி வரும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கிரேவி வந்து நீங்கள் செமி கிரேவினா நீங்கள் அதே கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் தண்ணி விடுறதுனாலும் தண்ணி ஊற்றிக்கலாங்க. 15 மினிட்ஸ் வேக வச்சா போதும். சூப்பராக ஸ்பைசியான செட்டிநாட் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி, ரைஸ் கூட சூப்பராக போகும். வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.